வணக்கம் சினி லைக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் ஹீரோயின்ஸோட ராசி என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை பேரை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது அவரோட ஸ்டைல், அவரோட ஆக்டிங் எல்லாமே தான். இவரோட ராசி மகரம். மகர ராசியில் பிறந்தாலே ஸ்டைலும் அழகும் கூடவே வந்துடும் போல. அப்படி வேற யாரெல்லாம் மகர ராசின்னு பார்த்தா விஜய் சேதுபதி. இவருக்கு தமிழ் சினிமாவில் தனி ஸ்டைல், தனி ஆக்டிங் ஸ்டைல் அப்படின்னு பல டேலண்ட் இருக்குது. அடுத்து கமல்ஹாசன். ஆக்டிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே ஆள் இவர் தான். இவரோட ராசி விருச்சகம். இந்த ராசியில் பிறந்தாலே ஆக்டிங் டேலண்ட் கூடவே பிறந்துடும் போல. அப்படி வேற யாரெல்லாம் விருச்சக ராசின்னு பார்த்தா அனுஷ்கா, நயன்தாரா, அமலாபால். அனுஷ்கா இவங்க நடித்த எல்லா படத்துலையும் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்றதுக்கு காரணமே அவங்க ஆக்டிங்காக தான். அமலாபால் இவங்க விஐபி படத்தில் சூப்பராக நடித்து இவங்க ஆக்டிங் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இளைய தளபதி விஜய். இளைய தளபதின்னு சொன்னாலே அவரோட பஞ்ச் டைலாக்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் ஞாபகம் வரும். இவரோட ராசி கடகம். மாமாவும் மச்சனும் ஒரே ராசியில் பிறந்திருக்காங்க. சூர்யாவோட ராசியும் கடகம் தான். அடுத்து தலை அஜித். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இவரோட ராசி ரிஷபம். இந்த ராசியில் பிறந்தாலே அழகாக இருப்பாங்க போல. த்ரிஷாவும் சமந்தாவும் இதே ராசி தான். அடுத்தது விக்ரம். இவருக்கு எவ்வளோ வயசானாலும் இன்னும் அதே சார்மிங்கோடு இருக்கார். இவரோட ராசி மேஷம். அதே ராசியில் பிறந்த இன்னொரு சார்மிங்கான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த். அடுத்து தனுஷ். இவரோட ஆக்டிங் டேலண்ட்காகவே ஹாலிவுட்டில் நடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாரு. இவரோட ராசி சிம்மம். இதே சிம்மம் ராசியில் பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்சிகா, அப்புறம் டாப்ஸி. அடுத்து சிம்பு. இவரோட டைலாக் டெலிவரிக்காகவே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. இவரோட ராசி கும்பம். இதே ராசியில் பிறந்தா ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் போல. சிவகார்த்திகேயன் அப்புறம் சுத்தியாசன் இவங்களும் இதே ராசி தான். சிவகார்த்திகேயனோட ரெமோ படம் பயங்கரமாக ரீச் ஆகி செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாரு. சுத்தியாசனுக்கு என்னதான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அடுத்து கார்த்திக், காஜல் அகர்வால். ஆட் மட்டும்தான் ஒன்றா பண்ணுறாங்கன்னு பார்த்தா ராசி கூட ஒரே ராசி தான். இவங்களோட ராசி மிதுன ராசி. அடுத்து தனுஷ் ராசி. இந்த ராசியில் பிறந்தாலே அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பாங்க போல. நம்ம ஆர்யாவும் தமன்னாவும் தனுஷ் ராசி தான். அடுத்து விஷால். இவர் நடித்த படம் மட்டும் தீராத விளையாட்டு பிள்ளை இல்லை, இவர் உண்மையிலேயே தீராத விளையாட்டு பிள்ளை தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவரோட ராசி கன்னி. கடைசியாக கீர்த்தி சுரேஷ். இவங்க சினிமாவுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்களோட ராசி துலாம். மேலும் சினி நியூஸ் மற்றும் ட்ரெய்லர் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சினி லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க.